அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சீமானுடைய வளர்ச்சி குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே முக்கியமான பாண்டே அவர்களுடைய வீடியோ பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டே அப்படின்னு சொன்னாலே நம்ம அனைவருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரே நிகழ்வு என்ன அப்படின்னா, தந்தி தொலைக்காட்சியில் அவர் பணியாற்றிய போது அவர் நடத்தியிருக்கக்கூடிய பல விவாதங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு விவாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாண்டே அவர்களுடைய வளர்ச்சி மாறி இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்பவே நேர்பட அவங்களிடம் கேள்வி கேட்கறதும், அவங்க கோபமானாலும் பரவாயில்ல அப்படின்ற நோக்கத்தில் ரொம்பவே நேர்மையான கேள்விகளை கேட்டதுனால தான் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது இவ்வளோ பெரிய ஆளாக மாறி இருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான பத்திரிகையாளர்களாக இவர் மாறினதற்கு பின்னாடி சீமான் அவர்களுடைய பங்களிப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவரே பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் ரொம்பவே புதிதாக இருந்த காலத்தில் சீமான் அவர்கள் இவரிடம் ரொம்ப விட்டு கொடுத்து பேசினாரு அப்படின்னும், ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய சீமான் என்னிடம் பேசும்போது ரொம்பவே விட்டு கொடுத்து பேசியதை என்னால் நேராகவே கவனிக்க முடிஞ்சது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த வீடியோ முடிச்ச பிறகு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, புதிதாக நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ஒரு நடுக்கம் இல்லாமல் நீங்கள் பேசணும் அப்படின்றதுனால தான் நான் ஒரு அண்ணனாகவும் நீங்கள் ஒரு தம்பியாகவும் நினச்சி நான் பேசிட்டு இருந்தேன். அதனால ஒரு பெரிய விவாதம் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சீமான் ரொம்ப பெருந்தன்மையாக பேசின ஒரு விஷயம் தான் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு பாண்டே அவர்கள் பாத்தீங்கன்னா பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இப்படி சீமானுக்கும் பாண்டேக்கும் ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருக்கும்போது தற்போது பாண்டே அவர்கள் மேல பாத்தீங்கன்னா பாஜகவுடைய கைகூலி, இந்து மதத்திற்கு ஆதரவாளர் அப்படின்ற ஒரு பெரிய முத்திரையை குத்திருக்காங்க. இதனால இவர் பாஜக கட்சிக்கு மட்டும் தான் சாதகமாக பேசுவாரு அப்படின்ற ஒரு பெரிய முத்திரையில இருக்க காரணத்தினால பாண்டேவுடைய நேர்காணல்களும் கருத்து கணிப்புகளும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய வியூஸையோ ஒரு பெரிய பிசினஸையோ ஈட்டல அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதை நிச்சயமாக மாத்தியே தீரணும் அப்படின்ற நோக்கத்துல பாண்டே அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல தமிழ்நாட்டில் மக்கள் உண்மையிலேயே யாருக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவும், எந்தெந்த பகுதிகளில் எந்த அரசியல்வாதிக்கு ஆளுமை அதிகமாக இருக்கு அப்படின்றத கிராஃப் போட்டு காட்டியிருக்கக்கூடிய வீடியோ அப்படின்றது தற்போது இணையத்துல ரொம்பவே வைரலாக மாறி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோல முழுக்க முழுக்க பாண்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான 7 பகுதிகளில் நாங்க நடத்திய கருத்து கணிப்புல 70% மேல சீமானவர்களுக்கு ஆதரவு பெருகி இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு அப்படின்னும், இதற்கு இந்த கிராஃப் தான் விளக்கம் அப்படின்னு அந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் பதிவில் போட்டிருக்காரு பாண்டே. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய 70% மக்கள் சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா 24 தேர்தலையே ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னும், ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட சீமான் வாங்கலையே அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய அனைவருக்குமே பதிலடி தரும் விதமாக தான் இந்த 24 தேர்தல் இருக்க போகுது அப்படின்றதையும் பாண்டே அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு வீடியோ குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், 70 மடங்கு சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது அவர் எந்த அளவுக்கு உயர்த்தி செல்லும் அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.